guys, இன்னைக்கு ஒரு புது vlog. Welcome to Debunk with VJ. Welcome to Debunk with VJ. என்னடி ஒளியிற? நீ தான போற. சோ இன்னைக்கு ஒரு புது vlog. இது ஒரு வித்தியாசமான vlog, அருமையான vlog. ஒரு புதுவிதமான vlog. இது கேக்குதான்னு தெரியல ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வீட்டில் போய் செக் பண்ணணும். அப்படி ஓகேவா இருந்ததுன்னா இந்த வீடியோவை நான் போடுறேன். ஐயோ டேர்னிங்லலாம் ஒத்த கையில் சுற்றுறது எனக்கு தெரியாது. இது நான் பண்ணுறேன் டேர்னிங். சூப்பர், ஒத்த கையில் சுற்றியாச்சு. ஓகே, ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஒரு இடத்துக்கு போகிறேன். அந்த இடம் எங்கன்னா தம்ப்நெயில்ல இருக்கும். தம்ப்நெயில்லையே பார்த்துருப்பீங்க. ஸோ பெட்டர் அங்கே போயிட்டு வ்ளாக் பண்ணுறேன். ஓகே, நான் போகல, நான் ட்ராப் பண்ண போகிறேன். லட்சு வரல, அதனால் நான் மட்டும் போகிறேன். ஸோ காரைக்குடி பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன் இப்போ. நான் இங்கேருந்து அடுத்த பஸ்ஸை பிடிக்கணும். நிற்கிது. எஸ், வி ஆர் கோயிங் டு மதுரை. ஸோ பஸ்ஸில் ஏறியாச்சு. எப்போ கிளம்புதுன்னு தெரியல. பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கியாச்சு. அடுத்தது போய் சாப்பிடுவோம். ஃப்ரெண்ட்லி பீப்புள். இதுக்கு இப்போ நான் வந்து மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் இறங்கியிருக்கேன். இப்போ இந்த ஆப்போசிட்டில் டெம்பிள் சிட்டியில் ஒரு ஹோட்டல் இருக்கும். அந்த ஹோட்டலில் போய் இப்போ நான் சாப்பிட போகிறேன். முன்னாடியே சாப்பிட்ருக்கேன், நல்லாயிருக்கும். ஒரு பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடுவோம். எனக்கு மட்டும் தான். இங்கே தண்ணி வேணும் விட்டுறோம்.
ஓகே, ஸோ லஞ்ச் ஃபினிஷ் பண்ணியாச்சு. சாப்பாடு நிஜமாவே நல்லா இருந்துச்சு. அதுலேயும் அந்த கீரை மசிஞ்சு இருந்தது வந்து ரொம்ப நைஸாக இருந்துச்சு. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்போலாம் தான் ரொம்ப பெருசாக வச்சுருந்தாங்க. அண்டு சாம்பார், மோர், தயிர் எல்லாமே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன, இலை எடுக்கிறது தான் ரொம்ப வேகமாக வந்து நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் வேகமாக எந்திரிச்சிட்டேன். பட் எவ்ரி திங் வாஸ் நைஸ். பொறுமையாக வந்து சொல்லப்போனால் அந்த உள்ள ஒரு ஏசி ஹால் இருந்துச்சு. அதுக்குள்ளே கூட உட்காந்து சாப்பிடுங்க. வெளியில் ரொம்ப பிஸியாக இருக்குது. ரீசெண்டாக ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது என்ன பில்டிங் கட்டுறாங்கன்னே எல்லாருக்கும் தெரியாமல் இருந்துச்சான். இப்போ திடீர்னு பார்த்தா வெட்ரி சினிமாஸ்னு சொல்லிட்டு ஒரு தேட்டர் மல்டிப்ளெக்ஸ் அது ஆக்சுவலாக. பட் வீடியோவில் பார்த்தேன், 2-3 பேர் வீடியோ போட்டிருந்தாங்க. இட் லுக்ஸ் வெரி கிராண்ட், இன்னும் லைட்டிங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. இன்னமும் ஒரு கேலக்ஸிக்குள்ளே நுழையிற மாதிரி இருந்துச்சு. இப்போதைக்கு எந்த படமும் ஒன்றும் அவ்வளோதான் சூப்பராக இல்லை. பட் கூடிய சீக்கிரம் இதில் ஏதாவது ஒரு படம் பார்க்க வரோம். லட்சுமியும் கூப்பிட்டு வருவோம். ஓகே, இப்போ நான் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்துட்டேன். இல்லை ஒரு மாட்டுத்தாவணி போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. இங்கே பார்த்தா நிறையா பஸ்ஸஸ்லாம் நிற்குது. ஒரு பழைய பஸ் கூட நிற்குது. இப்போ நம்மளுக்கு வந்து கேகே நகர் போகிறதுக்கு எந்த பஸ்ஸுன்னு பார்க்கணும். Old model bus, still functional, and it looks in a mint condition. Mint condition la irukudhu enno. That's great thing. இந்த ரைடில் தான் நான் ஒரு தடவை பழனிக்கெல்லாம் பஸ்ஸு பிடிச்சேன். இன்னும் பழனிக்கு போகிறதுக்கு நான் இங்கேருந்து இன்னொரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு இங்கேருந்து தான் பஸ் எடுத்தேன். அதுக்கப்புறமா நான் வந்து பழனிக்கு பஸ்ஸு பிடிச்சேன். ஸோ இந்த பஸ் ஸ்டாண்ட் தான் டவுன் பஸ் ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன். கேட்டு பார்ப்போம் யார்ட்டையாவது உள்ள. யூடியூப்ல போட யூடியூப்ல அப்படிலாம் இல்லை அப்படிலாம் இல்லை. ஆமா தரமாட்டேங்கிறாங்களா? ஆஹா, என்ன சொல்றீங்க? கவர்மெண்ட்லேயே தரலையா? கவர்மெண்ட்லேயே தரலையா? ஏத்தல ஏத்தல
Okay, so we have reached the Miniso Madurai. It looks quite big, you know. Ulla poi papo. Open. பொம்மையா? ஓகே ஸோ ஹே காய்ஸ், நான் போனேன் மினிசோ போனேன். எதுக்கு போனேன்னா கிஃப்ட் வாங்குறதுக்காக போனேன். ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பாப்பா இருக்குது. அந்த குட்டி பாப்பா வந்து அதுக்கு இப்போ பர்த்டே வரப்போகுது. ஆக்சுவலாக அந்த பொம்மை இங்கே தான் சிங்கப்பூர் மினிசோவில் வாங்கினது. அது வச்சு ரொம்ப நல்லா விளாடும்.
அப்புறமா நான் டெல்லியிலேருந்து வரும்போது வாங்கலாம்னு யோசித்தேன். அப்புறம் பார்த்தேன் அது வந்து வச்சுருக்குதில்ல, அப்புறம் ஏன் அப்படின்னு. அதுக்கப்புறமா அல்டிமேட்லி என்ன ஆயிடுச்சுன்னா, அது வந்து ஊருக்கு வரும்போது தான் தெரிஞ்சிச்சு அது வந்து அந்த பொம்மையை பிச்சிருச்சான். அது பிச்சிச்சா இல்லை வேறு யாரோ பிச்சாங்களான்னு தெரியல. ஸோ அதனால நான் வந்து இப்போ அதோட பர்த்டேக்கு அதே மினிசோ பொம்மை தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு பொம்மை. அந்த பொம்மை வந்து வாங்கியிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக முன்னாடி ஒரு திருச்சிக்கு போனேன் இது வாங்க. பட் திருச்சியில் வந்து கடை வந்து மினிசோ கடை இருக்குது. எங்கன்னா தில்லை நகர்னு ஒரு ஏரியா, தில்லை நகருங்கிற ஒரு ஏரியாவில் இருக்குது. பட் ஆனால் அது வந்து ரெனோவேஷனுக்காக ஒரு 10-15 நாளாக க்ளோஸ்டு, 10-15 டேஸ்க்கு க்ளோஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வேறு எங்கே நியர்பைன்னு பார்த்தா மதுரையில் இருந்துச்சு. ஸோ அதனால் மதுரையில் வந்தேன். மதுரையிலையுமே 2 இருக்குது. ஒன்று வந்து இப்போ நான் போனால் கேகே நகர், இன்னொன்று ஆரப்பாளையமா என்னமோ சொன்னாங்க அந்த இடத்துல. அது கொஞ்சம் பெருசாக, பட் ஆனால் அது எனக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது. அதனால் நான் வந்து பக்கத்தில் எதிர்க்கோ அதுக்கே போயிட்டு வந்துட்டேன். நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோவில் அந்த சில ஐட்டம்ஸ்லாம் காமிச்சிருப்பேன். அந்த ஸ்டோரோட ஒரு டூர் மாதிரி எடுத்து காமிச்சிருப்பேன். பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பியூட்டிஃபுல். ரொம்ப பல்பு போட்ட மாதிரி இருக்குது அந்த இடத்துல மட்டும் பல்பு போட்ட மாதிரி இருக்குது. இந்த பஸ்ஸில் தான் போக போகிறேன். காரைக்குடி தேவக்கோட்டை பஸ். இல்லை போட்டீங்களா? ஒரு 2 நிமிஷம். சீட்டு போடணும் ஃபஸ்ட்டு, ஆனால் முன்னாடியே ஏறக்கூடாது. ஏனென்றால் 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குது இங்கே காரைக்குடி. 5 நிமிஷத்துக்கு பஸ் இருக்கிறனால அந்த கிளம்புற பஸ்ஸில் தான் ஏறணும் மக்கள். அதுக்கு முன்னாடி வர பஸ் யாராவது நிறுத்தினாங்கன்னா சும்மா நிற்கும்ல, அந்த பஸ்ஸில் ஏறக்கூடாது. அது ஒரு பெரிய பிரச்சனை இங்கே. ஸோ அதனால் நான் நினச்சது அந்த என்என்எஸ்ங்கிற பஸ்ஸில் தான் ஏறணும்னு. நல்லா ஃபாஸ்ட்டாக போகும். என்னன்னாலும் கூட ஃபாஸ்ட்டாக தான் போகும். பட் ஸ்டில் ஐ ஹாவ் டு மேக் அ வெயிட். Now previous bus has gone. இப்போ இந்த பஸ்ஸை வந்து திருப்பி அந்த டைம் நிறுத்துவாங்க. அதுக்கப்புறமா ஆளுங்களை ஏற்றுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சீட்டெல்லாம் போட்டு வச்சிடணும். இது வந்து இங்கே ஒரு ரூல்ஸ் மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வர பஸ்ஸு காலியாக இருக்குதுல்ல, அதில் ஏறக்கூடாது. இட்ஸ் அ சேட் ரூட், பட் தட்ஸ் தி ரியாலிட்டி. இப்போ ஏறலாம்னு நினைக்கிறேன். இப்போ கூட ஏறக்கூடாது. பேகை தான் வாங்கி வைக்கிறாங்களே தவிர ஏறக்கூடாது. ஏறுவோம் சொல்லுவாங்க. ஃபுல்லாக லைனில் நிற்பாங்க. நம்ம போய் உட்கார வேண்டியதுதான். கூப்பிடுவாங்க அப்புறமா. எத்தனை மணிக்கு எடுப்பாங்கன்னா 6:40. இன்னும் 10 மினிட்ஸ் இருக்குது. இன்னும் ஒரு பஸ்ஸு கிளம்புனோன்னா அந்த கடைசி 5 மினிட்ஸில் ஏற வச்சுருவாங்க எல்லாருக்கும். அங்கே போட்டேன் 4 பேர் தானே. Tight pack. 5 more minutes to go.